அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, புரோட்டா வித்து அ மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் புரோட்டா மாவு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ரவுண்ட் பிடிச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி புரோட்டா ரொம்ப ஈஸி. ஆனால் டைம் தான் எடுக்கும். நம்ம ஈவினிங்க்கு வேணும்னா நம்ம மதியமே மாவு பனஞ்சு வச்சிடணும். ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவர் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஊறணும். ஃபஸ்ட்டு பனஞ்சி மாவுலாம் போட்டு பனஞ்சி 1 ஹவர் ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக எடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி அது ஒரு 1/2 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் ஊறினாலும் பெஸ்ட்டு தான். நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இழுப்புக்கு வீசும்போது நம்மளுக்கு மாவு வரும். அந்த மாதிரி நான் 1 ஹவர் ஊற வச்சு ஆயில் அப்ளை பண்ணி மறுபடியும் 1 ஹவர் ஊற வச்சு அப்படி இந்த மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மாவையும் தட்டி வீச போகிறேன். எண்ணெய் ஊற்றி மாவு நல்லா ஊறணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். நம்ம சுட்டு எடுக்கும்போது நெய் இல்லாட்டி பட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம புரோட்டா சுட்டு எடுக்கலாம். மேக்ஸிமம் நெய், ஆயில் 2மே நம்ம கலந்து கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு உருண்டையும் எடுத்து நான் வீசி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய் இல்லாட்டி பட்டர் 2த்துல எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம், ஏலக்காய் அது ஒன்று போட்டிருக்கேன். ஜாஸ்தி போடலை. ரொம்ப ஓவர் ஸ்மெல் வரும். அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதில் சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு பாதி அளவு குக் ஆகணும். வெங்காயம் பாதி அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வேகம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவே சேர்க்கணும். நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா வீட்லேயே அரைச்சது ப்ளஸ் கடையில் வாங்கினது ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துடலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லிக்கீரை, 2 பழுத்த பெரிய சைஸ் தக்காளி அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் மசியணும். ஆல்ரெடி வெங்காயம் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா கூட இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் ப்ளஸ் முந்திரி இல்லாட்டி பாதாம் ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு 5 எடுத்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அதோட விழுது நம்ம லாஸ்ட்டாக அதில் சேர்த்துருவோம். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் நான் சேர்க்க போகிறேன். மட்டனு ஃபஸ்ட்டு வெந்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கல. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் குக் பண்ண போகிறேன் விசில் குக்கரில். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி. இது கூட மட்டனையும் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தயிர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துடலாம். லெமன் இருந்தால் லெமன், அரை லெமன், இல்லாட்டி தயிர் ஒரு 4 ஸ்பூன். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர். ஆல்ரெடி தக்காளியும் போட்டிருக்கோம். ரொம்ப ஜாஸ்தி, அதை விட ஜாஸ்தி போட வேணாம் தயிர். இதுவே போதுமான அளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தயிர் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இது கூட தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். இது 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மட்டன் மசாலா 2 ஸ்பூனும் ப்ளஸ் வந்து மல்லித்தூள் அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புரோட்டாக்கு ஜாஸ்தி ஆணம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேங்காய்க்கு ஈக்குவலாக கூட சேர்த்துடலாம். இல்லாட்டி தேங்காய் ஒரு மூடினா அதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் மாதிரி மல்லித்தூள் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் குழம்பு வந்து ஜாஸ்தி வரும் நம்மளுக்கு. எனக்கு ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலாவும் சேர்த்து தேங்காய் அரைச்சி முந்திரி போட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பாதாம் சேர்த்து தேங்காய் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி கசகசா இருந்தால் அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து தேங்காயோட நம்ம அரைச்சிடலாம். ஏதாவது ஒன்று சேர்த்தாலே போதும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி அந்த கிரேவியோடு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி, தேங்காய் எல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் மட்டும் கூட விட்டுடலாம். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கனுனா கரெக்டாக ஒரு 3 விசில்லே வெந்துடும் சீக்கிரம். குக்கரில் நம்ம குக் பண்ணும்போது மட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை அதையும் சேர்த்து நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். இது வந்து 20 நிமிஷம் வந்து கண்டிப்பாக குக் ஆகணும். விசில் விடுறதுலேருந்து நம்ம கணக்கெடுத்துடலாம். இப்போ நல்லா மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சி. இதுக்கு மேலேயே நம்ம மல்லிக்கீரை போட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜி. இந்த பதத்தில் தான் எனக்கு போதுங்கிற மாதிரி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இளம் ஆடாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் முத்துன ஆடாக இருந்தால் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் போல் மாடிக்கு வந்திருந்தோம். இங்கே 2 வீக்காக செம மழை, புயல் வர சொல்லியிருந்ததுனால நாங்கள் மாடிக்கெலாம் எங்கேயும் போகலை. சரி சும்மா மாடிக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். செம்ம காற்று, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. வெயில் அடிக்குது, டக்குன்னு அப்படியே மூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இல்லாட்டி மழை இல்லைனாலும் அப்படியே மூடின மாதிரி இருக்குது, வெயில் இல்லை, அந்த மாதிரியே இருந்தது. 2 வீக் நல்ல மழையாக இருந்தது இங்கெல்லாம். மாடிக்கு போயிட்டு கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம். இப்படியே என்னோடய மாலை பொழுதும் இப்படியே போயிடுச்சு. நைட்டு வந்து குக் பண்ணியாச்சு. நான் ஈவினிங்கே ஆரம்பிச்சிட்டேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும். நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதே சமயம் டக்குன்னு வானம் மூடிடுது. சும்மா என் பையன் வந்து கொஞ்சம் நல்லா டான்ஸ்லாம் ஆடுவார். நான் சும்மா நானாகவே பாட்டு பாடினேன். அதே மாதிரி நான் பாடுறதையே என் பையன் ஆடிட்டுருந்தான். நல்லா ஃபன்னாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.